40 நாட்களில் ஒருவரை தேடி தேடி 7 முறை பாம்பு கடித்துள்ளது. அதுவும் சரியாக சனிக்கிழமைகளில்தான் பாம்பு கடிக்கு ஆளாகிறார் அந்த நபர். இந்த அமானுஷ்ய சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நஞ்சுபுரம் என்றொரு படம் வந்தது. அடிப்பட்ட பாம்பு 40 நாட்களுக்குள் தன்னை பழி தீர்த்து விடும் என பயந்து நாயகன் குடிசை அமைத்தெல்லாம் பதுங்கி இருப்பார். இப்படிதான் பாம்பு தன்னை பழிவாங்க துடிக்கிறதோ என தினம் தினம் பதைபதைப்புடனே வாழ்ந்து வருகிறார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 24 வயது இளைஞர் விகாஷ் துபே. ஃபதேபூரில் வசித்து வரும் விகாஷை 40 நாட்களில் பாம்பு 7 முறை கடித்துள்ளது. அதுவும் சரியாக சனிக்கிழமைகளில். அப்போதெல்லாம் விகாஷுக்கு விபரீத கனவும் வருகிறது. அதாவது, நீ எத்தனை முறை தப்பினாலும் நான் 9வது முறை கடிக்கும் போது நிச்சயம் உனக்கு மரணம்தான் என சாவு பயம் காட்டுகிறதாம் பாம்பு. ஒவ்வொரு முறை பாம்பு கடிக்கும் முன்பும் தான் பாம்பால் கடிபட போவதை விகாஷுக்கு 3 அல்லது 4 மணி நேரத்திற்கு முன்பு ஏதாவது ஒரு அறிகுறி உணர்த்தி விடுகிறதாம். வெளியில் எல்லாம் விகாஷ் பாம்பிடம் கடிபடுவதில்லை. வீட்டில் இருக்கும் போதேதான். சரி, வெளியே எங்கேயாவது தங்கினாலாவது பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம் என நினைத்து மாமா வீடு, அத்தை வீடு என மாறி மாறி இருந்துள்ளார். ஆனால் எந்த பயனும் இல்லை. எங்கு சென்றாலும் விடாது துரத்தி கடிக்கிறது பாம்பு. ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகிறார். ஆனால் நல்வாய்ப்பாக பிழைத்துக் கொள்கிறார். இது எப்படி என்பதுதான் புரியாத புதிர். மருத்துவமனை செலவை தன்னால் சமாளிக்க முடியவில்லை என புலம்பியபடி ஆட்சியர் அலுவலகத்தின் உதவியை நாடியுள்ளார் விகாஷ். அவரை கண்காணிக்க தற்போது மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பாம்பு பழிவாங்க வருமா என விகாஷோடு சேர்த்து மருத்துவர்களும் வியர்த்து விறுவிறுத்து காத்து கொண்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.